ஆதாரம் இருந்தால் ஆட்சிக்கு வந்து 8 ஆண்டுகளை வேண்டும் வேண்டும் விடுதலை வேண்டும் 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 விடுதலை வேண்டும் 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 சம உரிமை வேண்டும் 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 நீதி விசாரணை வேண்டும் ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே இந்த இரவை நசுக்கிவிட்டு ஒற்றுமை குறைக்காதே இந்தியா சுதந்திரம் அடைந்த போது RSS பங்களிப்பு என்ன வெள்ளக்காரக்காரை நக்கி பிழைப்பு நடத்திய கூட்டங்களே புசலி முடிவுகளை ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் எங்களுடைய தாய்க்குளம் வாங்க, தயவுசெய்து தாய்க்குளத்தை ஏத்துங்க, முதல்ல ஏத்துங்க, வாங்க ஏறுங்கம்மா வாங்க. ஆண்களை ஏற்றாலும் தனி வாகனம், பெண்களுக்கு தனி வாகனம், ப்ளீஸ் பெண்களுக்கு தனி வாகனம் வாங்க. தாய்க்குளம் எல்லாரும் ஏறுங்க வாங்க. நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். வாங்கம்மா வாங்க, ஏறுங்க எல்லாரும் ஏறுங்க. இன்ஷா அல்லாஹ் அதிராம்பட்டினத்தில் வரலாறு படைக்கக்கூடிய தாய்க்குளமாக நாம இருக்கிறோம். ஏறுங்க. நாரே தக்பீர், அநீதிக்கு கையாளுங்கள். நாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். பெண்கள் ரொம்ப நெருக்கி அடுத்த பஸ் வரட்டும். வீட்டு கடுப்புறதுக்கு வாங்க பெண்கள், அப்படி ஒதுங்க. அடுத்த பஸ் எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ். வாங்க வாங்க. நாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர். பெண்கள் ஒரு பஸ் ஃபுல் ஆயிடுச்சு, இன்னொரு பஸ் வேணும், எடுத்துட்டு வாங்க. வந்திருக்கக்கூடிய ஆண்கள் முதல் சாவடி 2024. மக்கள் எல்லாரும் போலாம். போகும்போது இந்த பஸ்ல ஏற்றி இன்னொரு ஏர்போர்ட் இறக்கணும்.
விடுதலை அநியாயக்கார ஆட்சிகள் எல்லாம் காணாமல் போன வரலாறு உண்டு. உலகம் இங்கே நிரந்தரம் இல்லை, உலகம் இங்கே நிரந்தரம் இல்லை. ஒன்றிய அரசு ஒன்றியம் புரியாது, முஸ்லிம்களை குறிவைத்து அது அரசியல் செய்கிறாய். வெட்கக்கேடு, வெட்கக்கேடு, மானக்கேடு, சமத்துவமும் சகோதரத்துவம் உன் ஆட்சியில் இல்லாமல் போச்சு. திருத்திக்கொள், வேண்டும் வேண்டும் விடுதலை வேண்டும், வேண்டும் சம உரிமை வேண்டும், நீதி விசாரணை வேண்டுமே, ஒன்றிய அரசே, இந்திய இறைமை நசுக்கி விட்டு தேச ஒற்றுமை குலைக்காதே. இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது RSS-இன் பங்களிப்பு என்ன? வெள்ளைக்காரன் நக்கி பிழைப்பு நடத்திய கூட்டமே, கோச்சை கொள்வார் கூட்டமே, கொக்கரிக்காத முடிவுகளை உடைத்து விட்டு திறந்துவிடு. என்னையே சட்டம் போட
உன்னதமான நோக்கத்துக்காக போராட்ட களத்தில் கலந்து கொண்டு அடக்குமுறைக்கு எதிரான இந்த போராட்ட களத்தில் கலந்து கொண்டு இப்பொழுது அல்லாஹ்வின் பாதையில் நம்மளுடைய முதல் அர்ப்பணிப்பு இப்பொழுது சிறைபிடித்திருக்கின்றார்கள். கடந்த ஒரு வார காலமாக நம்மளுடைய சகோதரர்கள் சமுதாய தலைவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு இன்று யாரும் எந்த விசாரணையும் போய் அவங்களை சுகம் விசாரிக்க முடியாத அளவுக்கு சித்திரவதை செய்யப்பட்டு அவர்கள் இன்று ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்ட சிறையில் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒடுக்குமுறையெல்லாம் நாம் உள்ளாக்கப்படவில்லை. அல்ஹம்துலில்லாஹ், புகழனைத்தும் இறைவனுக்கு. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இங்க ஒரு உன்னதமான நோக்கத்தில் உன்னதமான ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டு கைதாகி இருக்கின்றோம். இந்த கைதை தயவு செய்து நீங்கள் ஒவ்வொருவராக வந்து உங்களுடைய பெயர், உங்களுடைய தகப்பனார் பெயர், உங்கள் உறவினர் என்பவர் பெயர், அங்கு அடையாளம், இதை மட்டும் சொல்லிவிட்டு கையெழுத்த போட்டு ஒவ்வொருத்தரா பதிவு செய்ய. வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் பதிவு செய்யப்பட வேண்டும். இதுதான் நம்ம போராட்டத்தில் 1500 2000 பேர் கூடியிருந்தாலும் இந்த கைதுதான் நாளைக்கு வரலாறு பேசும். ஆகவே வந்திருக்கக்கூடிய சகோதரிகள் சகோதரர்கள் அனைவரும் தங்களுடைய பெண்கள் வந்து தங்களுடைய பேர், தகப்பன் பெயர், கணவர் பெயர் கொடுத்து அங்கு அடையாளங்கள் சொல்லி பதிவு செய்ய. யாரும் கைரேகை வைக்க வேணாம். கைரேகை வைக்கிற அளவுக்கு நாம குற்றவாளி இல்லை. கைரேகை சார், இது அரசியல் கைது. தயவு செய்து கைரேகை சட்டத்தில் இடமில்லை, அனுமதிக்க. சட்டப்படி நீங்க கைரேகை வைக்கணும்னு சொல்லுங்க. ஓகே, ரைட். நீங்க வந்து ஒவ்வொருத்தரா கையெழுத்து போட்டு போங்க. கண்டிப்பா இங்க யாரும் வெளியூர்காரங்க இருக்கீங்களா? எல்லாம் அலுவலகத்தை சேர்ந்தவர்கள். வெளியூர்காரங்க நம்ம கூப்பிடவே இல்லை. ஒவ்வொருத்தரா வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க. எல்லாரும் போய் கூட்டமா தான் நிக்க வேண்டாம். அங்க பிரதி உட்கார்ந்து சேர்ல உட்கார்ந்து சொல்ற அளவுக்கு போய் உட்கார்ந்து சேமியா வாங்குங்க. போராட்டக்களம் தான் நம்முடைய களம். பாலஸ்தீன மக்களுக்கு நாம் ஒன்றும் பெருசா போராடில, பெருசா தியானம் பண்ணல. அந்த மக்கள் வீடுகளை இழந்திருக்கிறாங்க, தன்னுடைய சொந்த மகள்களை இழந்திருக்கிறாங்க. இழந்தும் இன்னமும் போராடி கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய நிலத்தை, உரிமைகளை மீட்பதற்காக. அதில் அன்பு சொந்தங்களை நாம ஏதோ பெரிய தியாகம் செஞ்சுட்டோம், இவ்வளவு தூரம் வந்து கைது செய்யப்பட்டோம் அப்படின்னு நினைச்சாதீங்க. அவர்களுடைய போராட்டத்துக்கு முன்பாக நம்முடைய போராட்டம் கால் தூசுக்கு சமமானது. இனி வரக்கூடிய காலங்கள் நமக்கு எதிராக இருக்கும் பட்சத்தில் வீதிகளில் வந்துதான், வீதிகளில் நின்றுதான் குரல் கொடுத்தால்தான் நியாயம் கிடைக்கும் என்று சொன்னால் அறிவிப்பு வந்தவுடனே நம்ம வந்துடணும். வயசானவங்க முதல்ல நீங்க போய் பதிவு செய்யலாம். வயதிலே அதிகமா உள்ளவங்க வயது மூத்தவங்களை வராங்க, பெண்கள் பதினெடுதான். அப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தன்னால் ஏற்படணும். நமக்கு நன்றாக தெரியுது, கண்ணுக்கு முன்பாக நன்றாக தெரிகிறது, அறிவுக்கு முன்பாக நன்றாக தெரிகிறது. ஒருவர் சொல்லித்தால் அவருக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நன்றாக பார்க்கிறோம்.
பணியாளர் போடுவோம், என்ன அமர்ந்து ஒரு காசு எடுக்குவோம். ஏன்னா பெட்ரோல் குண்டுகளை எல்லாம் தனக்காக குண்டுகளையும் என்னுடைய கார் வாகனங்களை போட்டுட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டோம். அப்படி நோக்கம் தெரியுமா? நீ முஸ்லீமா இருந்தீன்னு சொன்னா உன் மீது வழக்கு பதிவு செய்யும். நீ யாரா வேண்டாரு, ஆனா முஸ்லீமா இரு. முஸ்லிம்களை குறிவைத்து الله الله